நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். பரலோக தகப்பனுடைய அன்புக்கு ஆழம், அகலம், உயரம், நீளம் இல்லை. அந்த அளவுக்கு மனதுருக்கமும் அளவில்லாத நேசமும் உள்ள பரலோக தகப்பன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம மத்தேயு 17ஆம் அதிகாரம் வரலையும் தியானிச்சிருக்கோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நான் தியானிச்சு வியந்து கர்த்தரை ரொம்ப 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 இந்த அளவுக்கு ஒரு படைத்த மனிதர்களை மட்டும் இல்லை, ஒரு புழு பூச்சி கூட அந்த அளவுக்கு கர்த்தர் கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப அந்த மீனை பற்றியெல்லாம் தியானிக்கும் போது ரொம்ப வியந்து போனேன். நான் கர்த்தர் மீன் வாயிலிருந்து மட்டும் இல்லை, எங்கிருந்தும் காயின் எடுக்கலாம், காசு எடுக்கலாம். அந்த மாதிரி கண்ணோட்டத்துல தான் நான் இத்தனை வாட்டி படித்தேன். ஆனால் எப்போ ஆவியானவர் துணையோட நான் படிக்க ஆரம்பிச்சனோ அப்போதான் எனக்கு ஆவியானவர் அந்த சத்தியத்தினுடைய உண்மையான தெரிந்து கொள்ளதில் எனக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆமா, ஏசப்பா பணம் இல்லாம இந்த மீன் வாயில் இருக்கிற காயினை எடுக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் நம்ம 17ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போதே சொல்லியிருந்தேன். ஏசப்பா அநேக ஏழை எளிமையானவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணின்னு வந்திருக்காங்க. அல்லேலூயா. அவர் மட்டும் செய்யாம அதுக்கு தனியா டீம் வர வச்சு அதை செய்ய வச்சிருக்கிறாரு அப்படின்றத நான் ஆதாரம் இல்லாம, வேதத்தை ஆதாரம் இல்லாம இதை நான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஏசப்பா கடைசி பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறாங்க இல்லையா, அது ஆண்டவரும் போதகரமா இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி சீடர்களுடைய கால கழுவி நீங்க இந்த மாதிரி தாழ்மையா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஏசப்பா தன்னுடைய தாழ்மையை அங்க காமிக்கும் போது பேதுரு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது எனக்கு நீங்க ஐயோ என் காலை நீங்க தொடக்கூடாது. அவருக்கு தெரியுது அவர் தேவன்ட்டு இல்லைங்களா, ஐயோ நீங்க என் காலை தொடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஏசப்பா உன் காலை நான் தொடக்கூடாதா, அப்போ என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை போ அப்படி சொல்றாங்க. அப்போ பேதருன்னா சொல்றாங்க, ஐயோ காலை மட்டும் இல்லை என் உடம்பெல்லாம் சேர்த்து கழுவுங்க அப்படின்னு சொல்வார். அந்த அளவுக்கு ஏசப்பா அவங்க நேசிக்கிறது அவரு நமக்கு தெரியும். பேதரு அப்போ சுத்தமா இருக்கிறவனுக்கு காலை ஃபுல்லா குளிச்சவனுக்கு காலை மட்டும் கழுவுனா போதும், இதெல்லாம் சுத்தமா இருக்கீங்க, எல்லாரும் இல்ல உங்கள ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பான் அப்படி சொல்லும் போது எல்லாரும் நானான்னு கேட்கும் போது யூதாஸ் கூட என்ன பண்ணுவான், துணிகரமா டைரக்டாவே அவனைதான் சொல்றாருன்னு யூதாஸுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்ன பண்றான், அவர் அன்ப அசட்ட செஞ்சு நானான்னு கேட்பான். அப்பதான் ஏசப்பா போய் செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யின்னு சொல்வாருங்க. நீங்க எடுத்து படிங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், படிச்சிருப்பீங்க. அப்ப சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பண்டிகைக்கு ஏதாவது வாங்குறதுக்காகவும் ஏழைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்காகவும் போய் சீக்கிரம் இதை செய்யி அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைச்சுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏசப்பா ஏழைகளுக்கு நன்மை செய்யறதுக்கு அனுப்புவாரு, அப்போ அதனாலதான் போய் சீக்கிரம் செய்ய சொல்றாரு அப்படின்னு சீடர்களுக்கு தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, இது ரெகுலரா வழக்கமா செய்யறதுன்னு தெரியுது. அல்லேலூயா, ஆமென். அத மாதிரி செய்யற தேவனுக்கு வரி பணம் கொடுக்க காசு இல்லாம ஏதோ ஒரு துணி எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு மீனை புடி
மேஜிக் மாதிரி அது உள்ள வாயில வெள்ளி பணம் இருக்கும் எடுத்துனுவான், அப்படியெல்லாம் செய்யல கர்த்தரு. புரியுதுங்களா? நான் தியானிச்சு இவ்வளோ என்னால விவரிச்சு சொல்ல முடியல. கண்ணில் ஒரு அன்பை நினைச்சு அழுகுதான் வந்தது. அத மாதிரி நம்மளை அளவில்லாம நேசிக்கிற தேவன் நம்மளோட இருக்கும் போது கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அந்த மீனுக்கு ஆயுசு அன்னைக்குதான் போகணும்னு இல்லை. கண்டிப்பா ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, அந்த காசை எடுத்துட்டு மீனை விட்டுட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா, ஆமே. நான் இதை தியானிச்சு ரொம்ப வியந்து போனேன். ஆச்சரியமா இருந்தது எனக்கு, இல்லைங்களா? ஒரு மீனை பிடிச்சி ஒரு மீனை திறந்து அது உள்ள காசு எடுத்து அந்த மாதிரிலாம் மேஜிக் பண்ணுற தேவன் நம்ம தேவன் இல்லை. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்கிறவர். கட்டாயம் நான் சொல்கிறேன், அந்த மீனுக்காகத்தான் ஏசப்பா அந்த காயின் எடுக்க சொல்லியிருக்காரு, இல்லைங்களா? ஆமே. அதுக்காக ஏசப்பாவுக்கு நான் கோடி 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 சோதர துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறேன். அடுத்தது அதுதான் எனக்கு அதில் முக்கியமாக நம்ம தியானிக்க வேண்டியது. மற்ற எல்லாவற்றையும் நம்ம அந்த 17 தியானிச்சிருக்கோம், இல்லைங்களா? ஆமே. ஏன்னா இது ஒண்ணுதான் எனக்கு அவ்வளோ வியப்பா இருந்தது. சூத்திரம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பரலோக ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தராங்க. அது காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ற மாதிரி நம்ம கவனமா கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 18:1. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனிதனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 7ஆம் அதிகாரத்தில் இது நம்ம பார்க்கிறோம். சீடர்கள் என்ன பண்றாங்க? பரலோகத்துல எவன் பெரியவனா இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பரலோகம் கட்டாயம் நம்ம போவோம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, அதிகாரங்கள் கூட இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏசப்பா ஃபுல்லா சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் பரலோகத்துல எவன் பெரியவனா இருப்பான்னு கேக்குறாங்க. இவங்க பரலோகத்துல பதவியை கேக்குறாங்க, நாங்க யாரு பெரியவங்களா இருப்போம்னு. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு குழந்தை மாதிரி தாழ்மையான மனசு இல்லைன்னா பரலோகமே நீங்க யாரும் வர முடியாதுன்னு சொல்றாருங்க. நீங்க பரலோகமே வர முடியாது தாழ்மை இல்லைன்னா, அப்புறம் உங்களுக்கு பதவியை கொடுக்கறதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி குழந்தை போல தாழ்மை உள்ளவர்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்றதுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது எனக்கே நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. இடரல் வராம இருக்காது. உலகத்துல எல்லாருக்கும் இடரல் வரும். ஆனா அந்த இடரல் யாரு மூலியமா வருதோ அவன் கழுத்துல எந்திர கொள்ளாங்க. அப்படியே கடல்ல தள்ளுனா கூட ஒருவேளை பழச்சு போனோன்ட்டு கழுத்துல கல்ல வச்சு தள்ளி விடுவேன் அப்படின்றாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை பார்த்து சும்மா இருக்கவே மாட்டாரு. அல்லேலூயா, ஆமே. அவங்களுக்கு எவ்வளோ அவமானப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க, இல்லைங்களா? நேற்று கூட
சுவிசேஷம் சொல்ல போகிறாங்க. ஒரு ஊரில் செருப்பு எடுத்துகிட்டு அடிக்கிறாங்க ஒருத்தவங்க. மாட்டு செருப்பில் அடி வாங்கின, முகத்தில் தலையிலெல்லாம் அடி வாங்கின மாட்டுன்னு வராங்க. அவங்க கழுத்துலலாம் பெருசாக எந்திரக்கல்ல கட்டி நடு கடலில் கர்த்தர் போடுவார் இல்லையா. அது மாத்திரம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டவங்களை வழி விலக செய்கிறவங்களுக்கு கூட அது நடக்கும். நமக்கே நம்ம இடரலாக இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாரு. நமக்கே நம்ம எப்படி இடரலாக இருக்கிறது? நம்ம பார்த்தோம்ல, கண்ணு இடரலாக இருந்தா, கை இடரலாக இருந்தா, கால் இடரலாக இருந்தா என்ன பண்ணு? கண்ணை பிடிங்க போடு, கையை வெட்டி போடு, காலை வெட்டி போடு. இதெல்லாம் வச்சுட்டு நீ நரகம் போகிறதில்ல, இதெல்லாம் இல்லாமல் நீ பரலோகம் போ அப்படி சொல்கிறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு பரலோகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு கர்த்தர். அல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் இடரலாக இருக்கிறாங்களோ, சுவிசேஷம்லாம் சொல்ல போகும்போது அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கழுத்தில் பெரிய எந்திரங்களை கட்டி நடுக்கடலில் போடுவார். ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ரட்சிப்புகளாக இருக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சில பேர். கர்த்தர் வழியில் நடக்காமல் என்ன பண்ணுவாங்க? இடர செய்வாங்க, விடமாட்டாங்க ரட்சிப்புகளாக இருக்க. அவங்களுக்கும் அப்படி செய்வார். அடுத்தது, நம்மளே நம்ம இடரலா இருந்தாக்கா கழுத்துல கல்ல கட்டி போறதில்ல, நம்மளை தூக்கி நரகத்திலே போடுவேன்றாரு. 10 பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமே. செய்யற நன்மை நீதி தெரியலையா? கவலைப்படாதீங்க, கர்த்தருக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க செய்யற துன்மார்க்கம் எந்த மனுஷனுக்கு தெரியலையா? அதையும் மறைக்கப்படாது, அதையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது 2 ரிப்போர்ட்டுமே ஏஞ்சல்ஸ், நமக்குன்னு வச்சுருக்கிற ஏஞ்சல்ஸ் வந்து ஏசாப்பா கிட்ட போயிட்டு டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் அநேக ஞாபக புஸ்தகங்கள் பரலோகத்துல எழுதியிருக்குது. அல்லேலூயா. ஆமே. அதுக்காக ஏசாப்பா கொடி கொடி சோதர சொல்றேன். 11:12. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது, அதான் பரலோக தேவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமீன். 99 இருக்கு, 1 போனான்னா அப்படின்னு விடாம அது 1 கூட கெட்டு போக கூடாது, அது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏசப்பா சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா இப்போ வந்து ஒரு ஆடு இல்லை, 9 ஆடு, 100ல 9 ஆடு, 10 ஆடு போனாலும் மேய்ப்பர்கள் இப்போ 90 ஆடு இருக்கு, 10 ஆடு போனா போதுன்னு விட்டுடுறாங்க இல்லைங்களா. அந்த ஒரு பாரம் இப்போ வந்து சபைகளில மேய்ப்பர்களுக்கு இல்லைன்னு தான் தோணுது இல்லைங்களா. இது வந்து வெளிப்படையா சொல்லத்தான் வேணும். அது யாரு நீங்க வந்து அந்த இதை நான் சொல்றத ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. இதை நான் கண்கூடா பாக்குறதுனாலதான் இதை வந்து நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா ஏசப்பா ஒரு ஆடு போனா கூட அந்த ஒரு ஆடை தேடி போய் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரான், தோல் மேல போட்டு சந்தோஷமா, அப்படின்ற சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு ஆட்டுக்காக ஏசப்பா சொல்றாரு. அந்த ஒரு ஆடு கூட இன்னும் 9 ஆடு சேர்ந்து காணாம போனா கூட அதை பத்தி கவலைப்படாம இருக்கிற 90 ஆடு இருக்கு, இது போதும் அப்படின்னு இருக்கிற மேய்ப்பர்களை தான் இப்ப நம்ம பாக்குறோம். ஆமா, கசப்பா இருந்தாலும் இத உண்மைய சொல்லதான் வேணும், ஒத்துக்கதான் வேணும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது, அதான் பரலோக தேவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமீன். 99 இருக்கு, 1 போனான்னா அப்படின்னு விடாம அது 1 கூட கெட்டு போக கூடாது, அது தெய்வ சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏசப்பா சொல்றாங்க இல்லைங்களா. ஆமீன்.
இன்னும் நம்ம அப்படியே கீழே பார்த்தாக்கா 15 பாருங்க. உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடுக்காமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கியத்தினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படுத்தும்படி 2 ஒருவரை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்படி சொல்றாங்க இங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமா தப்பு செய்யறான் அப்படின்னா, சகோதரனா கூட பிறந்த சகோதரிகள் மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே சகோதரிகள் தான். அவங்க யாராவது உங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்க பப்ளிக்கா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அதனால டைரக்டா போயிட்டு என்ன பண்ணணும், யாரு உங்களுக்கு விரோதமா குற்றம் செஞ்சாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க பேசலாம். ஒருவேளை அவங்க தெரியாம கூட செஞ்சிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு உன் சகோதரன் சொன்னா உன் சகோதரனுடனே ஐக்கியமாயிடு அப்படி சொல்றாரு. அப்படி ஆமா நான் சொன்னதான், நான் செஞ்சந்தான், நீ உனக்கு என்ன, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. தப்பு தெரிஞ்சியும் என்ன பண்ணுவாங்க, அப்படி வாதம் பண்ணுவாங்க. அத மாதிரி சொல்றவங்க கிட்ட 2 பேரை கூட்டிட்டு போ, உங்க கூட இன்னும் 2 பேரை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அவன் தப்ப சொல்லு, அவன் எனக்கு விரோதமா அப்படி செஞ்சுட்டான், ஆனா நான் கேட்டதுக்கு நான் அப்படிதான் செய்வேன் அப்படி சொல்றான் அப்படின்னு கூட 2 பேரை கூட்டுன்னு போன்னு சொல்லும் போது அவங்களும் கூட்டுன்னு போய் கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவன் நான் சொல்றான், அவங்களுக்கும் அந்த பதில் தான் சொல்றான், ஆமா என் விருப்பம், நான் அப்படிதான் செய்வேன், நீங்க யாரு கேட்க அப்படின்னு அவன் சொன்னானா அத சபைக்கு சொல்லுங்க, சபை நடுவுல அவங்கிட்ட சொல்லுங்க. அப்ப சபையார் நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும் போது சபையார்கிட்டையும் ஆமா நான் அப்படிதான் செய்வேன், நீங்க யாரு கேக்குறதுக்கு அப்படின்னு சபை முழுதுக்குமே அவன் அப்படி சொன்னாக்கா அப்ப அவனை விட்டுடுங்க. அவன் யார் மாதிரி இருக்கணுமா, அஞ்ஞானிய போலவும் ஆயக்காரனை போலவும் இருந்துட்டு. அவ யாரோ நம்ம யாரோ, அப்ப கூட அங்க விரோதிக்கவோ பகைக்கவோ தண்டிக்கவோ கர்த்தர் சொல்லல. அவனை அந்நிய மாதிரி விட்டுடு, உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதுங்களா? யாரோ ஒருத்த மாதிரி அவனை விட்டு விலகிடு அப்படி சொல்றாரு. அவனை விலகி வச்சுடு, இல்ல நீ விலகி போயிடு. அல்லேலூயா அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. ஒண்ணு சகிச்சுட்டு போயிடுறோம், எதனா செய்யட்டும் நம்ம மன்னிச்சிருவோம் அப்படின்னு ஒண்ணு சகிக்கிறோம், அது தப்பு தான். இன்னொன்னு என்ன பண்றோம், தண்டிக்கிறோம், கோபப்படுறோம், இல்ல மத்தவங்களுக்கு சொல்லி தூட்டுறோம், அதுவும் தப்பு தான். ஏசாப்பா சொல்லி கொடுக்கறது தான் வன்முறை இல்லாத ஒண்ணு. அவனையும் என்ன பண்ணலாம், தப்பு உணர்ந்து நம்ம கிட்ட ஒண்ணு சேரலாம். அவன் அப்படி தப்பு உணர்ந்து ஒண்ணு சேரலனாலும் என்ன பண்ணலாம், அவனை தனியா ஒதுக்கி வச்சலாம், பிரிஞ்சுக்கலாம். நம்ம இது மெத்தட், இந்த முறைய நம்ம யாருமே கிறிஸ்தவர்கள் செய்யறது இல்லை. அதனாலதான் விரோதம் பகைமை அத மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. சகிச்சும் போகக்கூடாது. அவன் என்ன பண்ணாலும் நம்ம மன்னிச்சு கண்டும் காணாமலும் போகக்கூடாது. நம்ம அதுல இருந்து தூரம் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு நல்லா அங்க சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் நம்ம பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்றாங்க அங்க. அதாவது அதான் பூலோகத்துல நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் எதுவுமே மறைக்கப்படாது. நீ செய்யற தீமைக்கும் பலனுண்டு, நீ செய்யற நன்மைக்கும் பரலோகத்துல பலனுண்டு அப்படின்னு ஏசப்பா சொல்றத நம்ம பாக்குறோம். 19 பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா.
ஒரு மனதோட 2-3 பேரு ஒரு காரியத்துல ஒரு மனதா ஒண்ணு சேர்ந்து ஜெபிக்கும் போது பரலோகத்துல கேட்டு அது பலன் அளிக்குது. இது மிகப்பெரிய ஆவிக்குரிய ரகசியம். இது நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஒண்ணு சேர்ந்து ஜெபிக்கும் போது 2 பேர் இல்ல 3 பேர் இல்ல இல்லையா, 50 பேர் இல்ல 100 பேர் இல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு ஒரு மனம் இருக்கணும். ஒருத்தருக்கு பிடிச்சு ஒருத்தருக்கு பிடிக்காம இருந்தா அந்த ஜெபம் வருட கணக்குல ஜெபிச்சாலும் அது நடக்காது. ரொம்ப 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 முக்கியம் விஷயத்த. ஒரு காரியத்தை கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லும் போது கூடி ஜெபிக்கிறோம்ல, அவங்க மனநிலைமை ரொம்ப முக்கியம். ஒண்ணு சேர்ந்து ஜெபிக்கிறவங்களுடைய மனநிலைமை ரொம்ப முக்கியம். 10 பேர்ல ஒருத்தருக்கு அந்த விண்ணப்பத்துக்கு விருப்பம் இல்லை, சம்மதம் இல்லைன்னா கூட அந்த காரியம் வாய்க்காது வேதத்தின்படி. அதனால நம்ம ஒண்ணு சேர்ந்து ஜெபிக்கிறவங்க யாரு நமக்கு ஒண்ணு சேர்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு அந்த காரியம் பிடிக்கலனாலும் ஒருத்தருக்கு அதுல விசுவாசம் இல்லைனாலும் ஜெபிக்கிறது நடக்காது. அடுத்தது ஒரு ஜெபம் செய்வாங்க. அவங்க ஜெபிச்சுட்டு லாஸ்ட்ல முடிக்கும் போது இந்த பாவி ஜெபத்தை கேளுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படாது. வேதத்தின்படி பாவி ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு, பாவிகளை நேசிப்பாரு, பாவி ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அதையும் அந்த ஜெபமும் எத்தனை வருஷ கணக்குல ஜெபிச்சாலும் நடக்காது. அது மாதிரி ஆளுங்க கூட இருந்தாலும் நடக்காது. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை. அதெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய ஆழங்கள் இதெல்லாம். அப்போது பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. சரி, நம்மளுக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், 7 முறை மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது 7 வாட்டி மன்னிக்கலாமான்னு கேட்கிறாரு. அந்த 7 வாட்டி ஏன் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு கேட்டாருன்னா எனக்கு தெரியல. ஏசப்பா 7 முறையில 770 முறை என்ன பண்ணு மன்னிக்கணும் அப்படின்றாரு. அப்படின்னா 7 முறை மன்னிப்பு கேட்டாலே திரும்ப அவங்க அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அப்போ 490 வாட்டி யாரும் தப்பு செஞ்சுட்டு கேட்க மாட்டாங்க. அது இல்லையா? ஆமீன். அது மட்டும் இல்லாம எப்ப மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சிரு அப்படின்றதும் அங்க வருது அர்த்தம். 23 பாருங்க. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனத்திற்கு அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். தன் ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளியை கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலிலே போடுவித்தான். நடந்ததை அவருடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்போது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும்
உபாத்திரவனிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா, ஆமென். பரலோகத்துக்கு நம்ம போனா நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த ரகசியத்தை இங்க அழகா சொல்லி தராரு. எஜமான் கூலிக்காரங்கிட்ட கணக்கு கேட்கிற மாதிரி பரலோக ராஜ்யம். எப்படின்னா, அவன் கணக்கு பார்க்கும் போது எஜமா இந்த கூலிக்காரன் இவனுக்கு காசு கொடுக்க வேண்டி வந்திருக்கு. அங்க 10,000 ரூபாய் அவன் கடன் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப இந்த எஜமான் சொல்றாரு, நீ 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டி இருக்கு, எனக்கு சீக்கிரமா கொடு அப்படி சொல்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றான், ஆண்டவனே எனக்கு இப்ப என்னால கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன், டைம் மாத்திரம் கொஞ்சம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டு என்ன பண்றான், காலில் விடுறான். ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த கடனே கொடுக்காத போ அப்படி சொல்லிடுறாரு. அப்ப என்ன பண்றான், இவன் கடனெல்லாம் எஜமா ஃபுல்லு வேணாம் சொல்லிட்டாரு கொடுக்க வேண்டியது அப்படின்ற சந்தோஷத்துல போறான். போகும்போது இந்த ஊழியக்காரங்கிட்ட கடன் வாங்கினவன் ஒருத்தன் முன்னாடியே வரான். அவனை இவன் பாக்குறான். அப்ப டேய், நீ என்கிட்ட கடன் வாங்கினியே எவ்வளோ வச்சுக்கலாம், 1000 ரூபாய் இவன் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துக்கிறான்னு வச்சுங்களேன். அவனை இவன் பாக்குறான், டேய் என்கிட்ட நீ 1000 ரூபாய் வாங்கினியே அந்த காசை கொடுறா அப்படின்னு கேக்குறான். இவன் என்ன பண்றான், இப்ப என்கிட்ட இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்றான். ஆனா இவன் என்ன பண்றான், நான் உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் போதும், நீ கொடுக்குறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு என்ன பண்றான், அடிச்சு ஜெயில போட்டுறான். அத என்ன பண்றான், அந்த ஊழியக்காரங்க பாக்குற மன்னிச்சு விட்டதும் போது பாப்பாங்க இல்லையா, அவன் என்ன பண்றான் பார்த்துட்டு அத போயிட்டு அந்த ராஜா கிட்ட எஜமானு கிட்ட சொல்றான், நீங்க 10,000 ரூபாய்க்கு மன்னிச்சு விட்டீங்களே, அவன் 1000 ரூபாய் அவங்கிட்ட கடன் வாங்கினவனை மன்னிக்காம அடிச்சு ஜெயில போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எஜமானுக்கு கோவம் வருது. என்ன பண்றான், அவனை ஏண்டா அவனை உனக்கு 10,000 ரூபாய் மன்னிச்சேன், நான் இறங்கி நான் உனக்கு 10,000 ரூபாய் மன்னிச்சனே, இந்த 1000 ரூபாய் நான் உனக்கு மன்னிச்ச மாதிரி அந்த 1000 ரூபாய் அவனுக்கு நீ மன்னிக்க வேண்டியதானே, நீ என்ன மாதிரி கடனே வாங்காம விடலனாலும் பரவாயில்ல, அவன் டைம் கேட்டான டைமாவது கொடுத்தியா நீ அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு ஜெயில போடுறாரு. அத மாதிரி நம்மக்குள்ள ஒருத்தருக்குள்ள நம்மள கர்த்தர் மன்னிக்கிறாரு இல்ல, 1 2 ஏசாப்பா நம்மளுக்கு மன்னிக்கிறது இல்லைங்களா. நம்ம செய்யற தப்புக்கு சரியான தண்டனையை ஏசாப்பா நமக்கு கொடுத்தாக்கா அவன் உட்காந்து பேச மாட்டேன் இல்லைங்களா, நம்ம யாரும் இருக்க முடியாது. அத மாதிரி ஏசாப்பா நம்மளை மன்னிக்கிற மாதிரி நமக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களையும் நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு ஏசாப்பா இங்க அழகா சொல்லி தராங்க. அல்லேலூயா, ஆமென். நாம கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு மறந்து ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு காயப்பட்டா அவங்க கிட்ட தனியா பேசுங்க. உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி அவங்க பேசியிருந்தா அவங்க கிட்ட தனியா பேசுங்க. அவங்க ஆமா நானும் அப்படி செஞ்சிருக்க கூடாது சொல்லியிருக்க கூடாதுன்னு அவங்க உங்ககிட்ட அந்த தப்பை உணரும் போது 2 பேரும் ஒண்ணு ஆகுங்க, ஐக்கியமா இருக்க சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். என்னை பொறுத்த வரலையும் யாருமே தனியா ஒருத்தர்கிட்ட பேசும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தர் தப்பு செய்யும் போது நீ இப்படி செஞ்சது எனக்கு கஷ்டமாச்சு, இப்படி சொன்னது எனக்கு கஷ்டமாச்சுன்னு டைரக்டா பேசும்போது கட்டாயம் அவங்க தன் தவற்றை உணர்வாங்க. இன்னும் 2 ஆளை கூட்டுன்னு போய் பேசுற அளவுக்கோ இல்ல சபையில போய் சொல்ற அளவுக்கோ யாருமே அந்த அளவுக்கு உண்மையாவே தேவனுடைய பிள்ளைகள் கெட்டவங்க இல்லை அப்படின்னு அதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் இல்லைங்களா. ஆமா, அது மாதிரி நாம ஒருத்தரை மன்னிப்போம், நம்ம மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்குறவங்களையும் மன்னிப்போம். அல்லேலூயா, ஆமென். நம்ம உலகத்துல பாக்குறது எல்லாவற்றும் பார்க்கும்போது அவருடைய வருகை சமீபமா இருக்கு நமக்கு தெரியுது. ஆமென். ஆமா, ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும். அந்த அளவுக்கு ஏசப்பா வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆமென்.
ஆமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.